Hi friends, welcome to my channel. GATE 2019 எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு GATE 2019 லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டேட்டாஸ் வரும். அதில் டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேண்டிடேட் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி, இமெயில் அட்ரஸ் அப்படின்னு வரும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பாஸ்வேர்ட், அப்புறம் ஒரு கேல்குலேஷன். அதுக்கப்புறம் நியூ யூசர்னா இந்த யூசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்னு 3 இருக்கும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் தான் வர மாதிரி இருக்கும். உங்களுடைய பேரை வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பேரை வந்து போடுறேன். அந்த பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேமாக இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நேமை டைப் பண்ணக்கப்புறம் உங்களுடைய இனிஷியலாக கூட இருக்கலாம். அதை வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றது 10th 12th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஷுவராக இந்த பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா கீழே வந்து இமெயில் அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 2 இருக்கும். அதுக்கப்புறமா கண்ட்ரி வந்து இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோன் நம்பர், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்களே வந்து செட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு கேட்டுக்கான பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட், ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறமா என்ரோல்மெண்ட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இது வந்து திருப்பி வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். செகண்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கண்ட்ரி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஆப்ஷன் இருக்குது எக்ஸாம் சிட்டின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம் சிட்டியில் ஃபர்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான சிட்டி, செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிட்டியில் எது உங்களுக்கு கிட்ட இருக்கோ அதை பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு வந்துடும். ஏதாவது ஒரு பேரை வந்து நீங்கள் உங்கள் பேரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி உங்களோட ஸ்டாண்டர்ட் மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டுக்கிட்டு அதை வந்து வெரிஃபைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயில் வந்த உடனே அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் இந்த 3மே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஜெண்டர் ஐடென்டிட்டி, நேஷ்னாலிட்டி இந்தியன் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கேட்டகரி வந்து பார்த்துக்கோங்க. OCBCன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், ஐடி ப்ரூஃப் அதெல்லாத்தையும் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய நம்பர், ஆதார்னா அந்த ஆதாரோட நம்பர் வந்து நீங்கள் வந்து போடணும். அதுக்கப்புறமா பேரண்ட் கார்டியன் யாருன்னு கிளிக் பண்ணணும். கண்ட்ரி வந்து இந்தியான்னு போட்டு திருப்பியும் ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா அட்ரஸோட டீட்டெயில்ஸ், எந்த சிட்டி, எந்த பின்கோடு, கண்ட்ரி எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட் எல்லாம் கேட்கும். அதுக்கப்புறமா வந்து டிகிரி எங்கே முடிச்சிங்க, உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, எந்த டிசிப்ளினில், எந்த பிடெக்கா பிஇயா அது கேட்கும். அதுக்கப்புறமா கிராஜுவேஷன் நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லை ஃபைனல் இயரில் இருக்கீங்களான்னு கேட்கும். எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி அப்படின்ற டீட்டெயில்ஸும் போட்டுக்கோங்க. எந்த வருஷம் முடிச்சிங்க இல்லை எந்த வருஷம் ஃபைனல் இயர் அப்படின்றதும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் டைப் பண்ணுறேன்னா அந்த ஸ்டேட்டு, அதே மாதிரி தமிழ்நாடுனா தமிழ்நாடு அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா இது ஆல் இண்டியான்றதால எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். 29 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் இதை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா சிட்டி அண்ட் டவுன், எந்த வருஷத்தில் நீங்கள் முடிச்சிங்க டிகிரியை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிட்டி அண்ட் டவுனை பார்த்துக்கோங்க. ஸ்டேட் பார்த்துக்கோங்க. கரெக்டான டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. எந்த காலேஜில் முடிச்சிங்க, அதுக்கப்புறமா அதோட பின்கோடு என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோகிராஃப், இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்குன்னா அந்த ஃபோட்டோகிராஃபோட சிக்னேச்சர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டலைஸ் சிக்னேச்சர் வந்து நீங்கள் இருக்கணும். அது வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணாமல் அப்லோட் பண்ணக்கூடாது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதோட பிக்சல் சைஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி
உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து போடணும். ஸ்கேன் பண்ணாமல் எதையும் போடக்கூடாது. அவங்க சொன்ன ரெசல்யூஷனில் மட்டும்தான் போடணும். 240 பிக்சலா 480 பிக்சலா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி திருப்பியும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக பேமெண்ட்டுக்கும் ப்ரொசீட் பண்ணலாம். சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஒரு வாட்டி திருப்பியும் பார்க்கலாம். 2019 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதோட போஸ்டர்னு போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகிட்டு அது திருப்பியும் பார்க்கலாம். சப்மிட் அண்ட் ப்ரொசீட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபர்தராக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து டெபிட் கார்டோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் உங்கள் சஜஷன்ஸையோ இல்லை உங்கள் டவுட்ஸையோ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.